அல்ஹம்துலில்லா. வானங்களையும் பூமியையும் படைச்ச அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். இப்ப நம்ம ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது, அ தவறு செய்தவர்களுக்கு சிறிது காலம் நரக நெருப்புல போட்டு, அப்புறம் நபி அவங்கட்ட அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்து, அவங்கள வெளியில போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சில ஹதீஸ்கள சொல்றாங்க. இப்ப நம்ம என்னன்னு கேட்டா, அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹதீஸ்ல சொல்றான் மனிதர்கள் அப்படி சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆயத்தை கொண்டு பார்ப்போம். பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் தெளிவடையணும். அப்ப இந்த குர்ஆனைத்தான் அதிகமா நம்பணும். குர்ஆன்ல தெளிவை கேட்கணும். குர்ஆனை ஒவ்வொரு ஆயத்தா நம்ம ஓதிட்டு படிச்சுட்டே வரணும். அப்பதான் நம்மனால இதை விளங்கி கொள்ள முடியும். மனிதர் சொல்ற அந்த ஒரு பேச்சுகளை இதுக்கும் அவங்களுடைய பேச்சுக்கும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கும் இணைச்சு பார்க்கணும். எதுல என்ன உண்மையா இருக்கு அப்படிங்கிறத. இப்ப என்னன்னு கேட்டா நம்ம 2வது அத்தியாயம் 80வது ஆயத்தை பார்ப்போம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப அதை கவனிக்கணும். கவனிக்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம ஆரம்பிப்போம். இன்னும் ஒரு சில நாட்களைத் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்விடம் இருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்று இருக்கின்றார்களா? அல்லாஹ் கேட்கிறான். சிறிது காலம்தான் நரக நெருப்புல இருப்போம், அப்புறம் வெளிப்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்றாங்களே, அப்படி ஏதாவது நான் உறுதிமொழி கொடுத்திருக்கேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஏதாவது உறுதிமொழி பெற்று இருக்கின்றார்களா? அவங்களுக்கு நான் அப்படி கொடுத்திருக்கின்றனா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படி ஆயினும் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக கூறுகின்றார்களா என்றும் கேளு. அல்லாஹ் சொல்றான், அப்படி உங்களுக்கு உறுதிமொழி நான் கொடுத்திருந்தா நான் மீற மாட்டேன். சிறிது காலம் நீங்க நரகத்துல இருந்தாலும் நபிமார்கள் உங்களை போராடி சொர்க்கத்துக்கு அவங்களை அனுப்பு, நரகத்தை விட்டு வெளியாக்குன்னு அவங்க கேட்டாலும் நான் அப்படி தாரேன்னு சொல்லியிருந்தா என்னுடைய உறுதிமொழி மாறாது. அப்படி நான் கொடுத்துருக்கானா? நான் அந்த மாதிரி குர்ஆன்ல கொடுக்கவே இல்லையே. சிறிது காலம் நரகத்துல இருப்பிய, மற்ற காலம் நம்ம நரகத்திலிருந்து அவங்க உங்களுக்காக பரிந்துரை செய்யும்போது உங்களை நபிமார்களுக்காக உங்களை வெளியாக்கி கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் அப்படி நான் கொடுத்துருக்கானா வாக்குறுதி அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் இந்த வாக்குறுதியை பத்தி கேட்கிறான். உறுதிமொழி பெற்று இருக்கின்றார்களா? அப்படியாயினும் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாறு செய்ய மாட்டான். நான் அப்படி உறுதிமொழி கொடுத்திருந்தா நான் அதுக்கு மாறு செய்ய மாட்டேன். அப்படி உறுதிமொழி நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிறக்காண்டி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக கூறுகின்றீர்களா? நீங்க இதை கவனமாக என்னுடைய வாக்குறுதிகளை கவனிக்காம நீங்களா அப்படி கூறுகின்றீர்களா என்றும் கேளு. அல்லாஹ் சொன்னான், அப்படி கேளு. அந்த மாதிரி கேட்கிறவங்ககிட்ட கேளு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாஹ் சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு ஆயத்துல என்ன சொல்லிக்கிட்டே வாரான். அவங்க சிறிது காலம் நரகத்துல இருப்பாங்க. அப்புறம் நபிமார் அவருக்காக பரிந்துரை செய்தா நான் அவளை வெளியே கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறது எங்கனதான் இருக்கா? இல்ல அல்லாஹ் கண்டிப்போட நரகம்தான், சொர்க்கம் என்றால் சொர்க்கம்தான், நரகம் என்றால் நரகம்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கானா அப்படிங்கிற நம்ம குர்ஆனுக்குள்ள பார்க்கணும். ஒரு ஆயத்துக்குள்ளே. ஏன் அப்படின்ட்டா அவங்க ஒரு பொய்யான கற்பனையில இருக்கிறாங்க. இல்ல, நான் கரெக்டான தீர்ப்பை கொண்டுதான் நான் இந்த குர்ஆன்ல வாக்குறுதி சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றையும் என்னுடைய வாக்குறுதி அப்படித்தான் அப்படிங்கிறது தான். இதை நம்ம கவனிக்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? சொன்னதுக்கும் ஹதீஸ்ல உள்ளவங்க சிறிது காலம் நரகத்தை இருப்பாக செய்த தவறுக்காக அப்புறம் நபிமார் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யும் போது நபிமார்களுக்காக என்ன பண்றது அப்படின்னு நரகத்திலேருந்து அவங்களை வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு மனிதர் ஹதீஸ் சொல்றது உண்மையா இல்ல அல்லாஹ் சொல்ற உண்மையா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கணும். இப்ப அல்லாஹ் என்னதான் சொல்லிக்கிட்டே வாரான். ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் எப்படி கண்டிப்போட பேசியிருக்கான், அவங்கள நரகத்தை விடுதலை படுத்துவேன்னு சொல்லியிருக்கானா இல்ல விடுதலை படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கானா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் ஒரு ஆயத்தா பார்ப்போம். இப்ப
3வது அத்தியாயத்துல 24வது ஆயத்து. அந்த ஆயத்துல எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்ட்டு பார்ப்போம். அந்த 3வது அத்தியாயம் இம்ரானின் குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயம் வருது. அதுல 3வது அத்தியாயத்துல 24வது ஆயத்து அல்லாஹ் சொல்றான், இதற்கு காரணம் சில நாட்களை தவிர நெருப்பு எப்போதைக்கும் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டு இருப்பதுதான் தவிர அவர்கள் தம் வாழ்க்கையில் பொய்யாக கற்பனை செய்தது அவர்களை ஏமாற்றிவிட்டது. அல்லாஹ் என்ன சொல்றான், சில நாட்களை தவிர அப்புறம் தீண்டான்னு சொல்றது அது பொய்யான கற்பனை. அவர்கள் வாழ்க்கையில் பொய்யாக கற்பனை செய்து வந்தது அவர்களை ஏமாற்றி விட்டது. அதெல்லாம் அவளுக்கு ஏமாற்றமான ஒரு கற்பனை தான், அப்படி ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது அதை சொல்றான். அது அவளை நினைத்துக்கொள்ள, அவளுடைய வாழ்க்கையில் நினைத்துக்கொள்ள ஏமாற்றமான கற்பனை தான், ஏமாற்றி விட்டது. அந்த கற்பனையை செய்து வந்தது அவர்களை ஏமாற்றி விட்டது. அப்படி அல்லாஹ் வந்து நம்மளுக்கு நபிமாரெல்லாம் போராடி நம்மளை கொண்டு வந்துடுவோம். அதெல்லாம் இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்றான், சுகமா எப்படி வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறி நம்ம வாழ்ந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க செய்யற அப்படி கற்பனைகள் ஏமாற்றி விட்டுறது, அது ஏமாற்றம் தான். அவங்க எப்படி அல்லாஹ்வுக்கு பொருத்தமா வாழ்றார்களோ அதை கொண்டுதான் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் இதான் சொல்லி காட்டிட்டே வரான். இப்ப அடுத்தது நிச்சயமாக அடுத்த ஆயத்து 21ல 98, நிச்சயமாக நீங்களும் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் அழைத்தவையும் நரகத்துக்கு விறகுகளை நீங்கள் அங்கே சேர்பவர்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த 21வது அத்தியாயத்துல 98வது ஆயத்துல அப்படி அல்லாஹ் சொல்றான். அடுத்து 25ல பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லிட்டே வாராங்கிற நம்ம கவனிக்கணும். இப்ப ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்லும்போது மக்கள் எப்படி வேண்டாலும் வாழ்ந்துக்கலாம். அப்புறம் அல்லாஹ் நபிமார்கள் அவங்ககிட்ட வாதாடும் போது அல்லாஹ் விட்டுருவான் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சலுகை மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த மக்களை எப்படி வந்து கண்டிப்போட வாழ முடியும்? இதுக்கு தான் அல்லாஹ் ஒன்னொன்னே சொல்லி காட்டுறான். நீங்க கண்டிப்போட என்னுடைய வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு நீங்க வாழலைண்டா உங்களுக்கு நிரந்தரமான நரகம்தான். எந்த ஒரு மனிதனுடைய சிபாரிசும் இங்க எடுக்கப்படாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டே வரான். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்ப அடுத்த ஆயத்தை என்ன அல்லாஹ் சொல்றான்டா, 25ல 65, 25வது அத்தியாயம் 65வது ஆயத்து. எங்கள் இறைவனே, எங்களை விட்டு நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக, நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் என்றும் கூறுவார்கள். எப்படி சொல்றாங்க, நரக வேதனை எங்களை காப்பாற்று, இந்த நரக வேதனை நிரந்தரமானதாகும் என்றா அவங்களே சொல்றாங்க. இது நிரந்தரமானதான் அப்படி அவங்களே சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரணும். அடுத்தது 5வது அத்தியாயத்துல 37வது ஆயத்து. அவர்கள் நெருப்பை விட்டு வெளியேறிவிட நாடுவார்கள், ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேறுகின்றவர்களாக இல்லை, அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு. அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னா, அவங்க தவறு செஞ்சுட்டு இங்க வந்து நரகத்தொட்டு வெளியாகணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க வெளியாக முடியாது. அவங்களுக்கு அந்த நரகம்தான் நிலையான வேதனை அதுலதான் இருக்குன்னு நல்லா சொல்லிட்டான். அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அடுத்தது 41ல 24வது ஆயத்து, 41வது அத்தியாயம் 24வது ஆயத்து. இத பார்ப்போம். எனவே அவர்கள் பொறுமையாக இருந்த போதிலும் அவர்களுக்கு நெருப்புத்தான் தங்கும் இடமாகும் அன்றி, அவர்கள் மன்னிப்பு கேட்ட போதிலும் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அவர்கள் இந்த உலகத்துல நான் சொல்லி நான் அச்சமுட்டி எச்சரிக்கை செஞ்சிருக்கேன் இந்த குர்ஆன் ஃபுல்லா, இதை வந்து வாழாம வந்துட்டு அவங்க மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கப்பட மாட்டார்கள், நரக வேதனை தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப வந்து அடுத்தது 43வது அத்தியாயத்துல 77வது ஆயத்து. மேலும் அவர்கள் அதிகாரம் அளிக்கப்பட்டவரை யார்கிட்ட கேட்கிறாங்க, மலக்கள் வந்து நரகவசிய நரகத்துக்கு இழுத்து செல்லும் போது அப்ப மலக்கள்கிட்ட வந்து நரகவசியை கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கண்டா, மேலும் அவர்கள் அதிகாரம் பெற்றவர்களை, ஏண்டா நரகத்துக்கு நரகவசிய போடுறதுக்கு அதிகாரங்களுக்கு கொடுத்துருக்கான். அந்த இழுத்துட்டு போற மலக்கள்கிட்ட கேட்கிறாங்க. மேலும் அவர்கள் அதிகாரம் பெற்றவரை
உமது இறைவன் எங்களை முடித்து விடட்டுமே என்றும் கதறுவார்கள். அப்ப நரகத்துக்கு அவங்க இழுத்து கொண்டுட்டு போகும்போது இந்த நரகத்தை பார்த்து அவங்க என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா மலக்கள்கிட்ட, உங்களுக்கு எங்களை நரகத்துல போட சொல்லி அல்லாஹ் அதிகாரம் கொடுத்துருக்கான். நீங்க அல்லாட்ட எங்களுக்காக கேளுங்களே, இல்லாட்டி எங்களுடைய உயிரை இப்பயே முடிச்சிடட்டும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நரகத்துல போட்டு போட்டு புரட்டி புரட்டி எடுக்கப்படும். அவங்களுக்கு அங்கே எப்படின்னு கேட்டா உயிர் போகாது, உயிர் கொடுத்து கொடுத்தே வேதனை செய்யப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. குரான்ல நிறைய ஆயத்துல வருது. ஏன்டா அவங்களுக்கு உயிரை கொடுத்து புதிய தோல்களை திரும்ப கொடுத்து கொடுத்து கருக்கி கருக்கி உருக்கி உருக்கி அவங்க வேதனை செய்வோம். அவங்க வாழவும் மாட்டாங்க, சாவும் மாட்டாங்க. அந்த வேதனையில தான் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வாரான். அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, இந்த நரக நெருப்புல நம்மள போட்டா நம்ம வாழவும் மாட்டோம், சாவும் மாட்டோமே, அதனால இங்கனே எங்களை உயிரை முடிச்சிருங்க அப்படி கேட்கிறாங்க. அதிகாரம் பெற்றவரை உங்க அல்லாட்ட கேளு, உன் இறைவன்கிட்ட எங்களுக்காக முடித்து விடட்டுமே என்றும் கதறுவார்கள். அப்ப அதிகாரம் பெற்ற மலக்களே, உமது இறைவன் எங்களை முடித்து விடட்டுமே என்றும் கதறுவார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டியவர்களே என்றும் கூறுவார். மலக்கு நீங்க இப்படி சொல்றிய இல்ல, உங்களுக்கு இந்த நரக வேதனையில நீங்க நிலைத்து நிற்க வேண்டியவர்களே என்றும் கூறுவார்கள். மலக்கள் கூறுறாங்க. உங்க மலக்கள்கிட்ட கேட்கும்போது மலக்கள் திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நரக நெருப்புலதான் நீங்க நிரந்தரமா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு மலக்குள்ள சொல்றாங்க. இதையெல்லாம் நம்ம பயந்துக்கிறணும். நமக்கு யார் சிபாரிசு செய்வாங்க? அப்படி ஒரு பொய்யான கற்பனையில இருக்கக்கூடாது. நரகம் தான், சொர்க்கம் தான் நல்லா சொல்லிட்டான். இப்ப நம்ம அடுத்தடுத்த ஆயத்துகளை நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அடுத்த ஆயத்தை பார்ப்போம். இப்ப அடுத்தது 32வது அத்தியாயம் 14வது ஆயத்து. அதுல எல்லாம் என்ன சொல்லியிருக்கான்ட்டு பார்ப்போம். இப்படி பார்க்கத்தான் இதெல்லாம் நம்ம உள்ளட்சத்தோட இந்த உலகத்துல வாழணும். நம்ம விட்டுறக்கூடாது. 32:14 32வது அத்தியாயம் 14வது ஆயத்து. ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்து இருந்ததற்காக அனுபவியுங்கள். நிச்சயமாக நாமும் உங்களை மறந்துவிட்டோம். மேலும் நீங்கள் செய்த வினையின் பயனாக என்றென்றும் நிலையான வேதனையை அனுபவிங்கள் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, உலக வாழ்க்கை நீங்க வாழும்போது சத்தியத்தை கொண்டு எவ்வளவுதான் கூட சொன்னேன், யார் அது சொன்னதை கேட்க மாட்டேன்ட்டிய. அந்த நன்மையெல்லாம் விட்டுட்டு உதாசீனப்படுத்திட்டு வந்துட்டிய. இப்ப நீங்க எவ்வளவு போராடி என்ன பண்றது? நீங்க அனுபவிப்பவர், இந்த நரகத்தை நீங்க அனுபவிப்பவர்தான். இதுதான் உங்களுக்கு நிலையான வேதனை, அனுபவிங்கள் அப்படின்னா எல்லாம் அதுல சொல்லப்படுது. இப்ப இதையெல்லாம் கவனிக்கிறேன் அப்படின்னு எல்லாமே நிலையான வேதனை. நரகத்தை விட்டு மாற்றப்படும் சொல்லி செய்தி கொடுக்கலல்ல, நிலையான வேதனை அதுல நிலைத்திருப்பார்கள், நிலையான வேதனை அதுல நிலைத்திருப்பார்கள். இதுதான் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரான். இப்ப அடுத்த ஆயத்தை நம்ம பார்ப்போம். இப்ப 11ல 106 11வது அத்தியாயம் 106வது ஆயத்து. இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்ப்போம். துருபாக்கியசாலிகள் நெருப்பில் இருப்பார்கள், அதில் அவர்களுக்கு பெரும் கூச்சலும் அலறலும் இருக்கும். திரும்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, துருபாக்கியசாலிகள் கெட்ட அடியார்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள், அதில் அவர்களுக்கு பெரும் கூச்சலும் அலறலும் இருக்கும். ஏண்டா அவங்க கதறி அழுவார்கள், கதறுவார்கள். ஏன்னா யாரும் காப்பாற்றப்பட மாட்டாது. அது பெரும் கூச்சலாக இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப இது இவ்வளவே நம்ம பார்த்துட்டோமா? இப்ப என்னன்னு கேட்டா, சிபாரிசு செய்வான்னு சொல்றாங்கள, அது எப்படி சிபாரிசு செய்யப்படும்? இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்கான். அப்ப இது எப்படி சிபாரிசு செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரணும். இப்ப அடுத்த ஆயத்து பாருங்க. 5ல 36 நிச்சயமாக நிராகரிப்போர் அவரிடம் இப்பூமியில் உள்ள அனைத்தும் இன்னும் அதே போன்று இருந்தும் அவற்றையெல்லாம் நிலைத்திருக்கும் வேதனைக்கு பகரமாக அவர்கள் இழப்பீடாக கொடுத்தாலும் அவர்களிடம் இருந்து அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னா, இந்த பூமியில உள்ள அனைத்தும் இன்னும் அத்துடன் அதை போன்று இருந்தும் அவற்றைலாம் நிலைத்திருக்கும் வேதனைக்கு, இந்த நரகத்துல நிலைத்திருக்கக்கூடிய வேதனை, அதுல எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறனும் அப்படின்ட்டு அவங்களும் இவற்றையெல்லாம் நிலைத்திருக்கும் வேதனைக்கு பகரமாக அவர்கள் இழப்பீடாக கொடுத்தாலும்
அவர்களிடம் இருந்து அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்லிட்டான், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை தான் உண்டு அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஆயத்தை பார்ப்போம். 2வது அத்தியாயத்துல 48வது ஆயத்து. இன்னும் ஒரு ஆத்துமா மற்றொரு ஆத்துமாவுக்கு சிறிதும் பயன்பட முடியாத அந்த நாளை பயன்பட முடியாத அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாக. அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் என்ன சொல்றான், இப்பதானே அஞ்சி வாழ்ந்துக்கங்க, எந்த ஒரு பரிந்துரையும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சொல்லி காட்டுறான். அஞ்சி நடப்பீராக. அந்த நாளில் உங்களுக்கு வேதனைக்குரிய நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் என்ன சொல்ற, எந்த பரிந்துரையும் என்ன சொல்றாங்க, நபி போய் நமக்காக பரிந்துரை செய்வாக, நரக நெருப்புலேருந்து காப்பாத்தி சொர்க்கத்துக்கு அனுப்ப பார்ப்பாங்க. சிறிது காலம்தான் நரக நெருப்பு. அப்புறம் நபி வாதாடி பரிந்துரை செய்து அல்லாவிடமிருந்து அவங்கள கூட்டிட்டு வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. அல்லாஹ் விடுவிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. இங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்கிற ஆயத்தை நம்ம கவனிக்கணும். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னும் ஒரு ஆத்துமா மற்றொரு ஆத்துமாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாத அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆத்துமா மற்றொரு ஆத்துமாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதனால இப்பவே நாங்க அஞ்சி நடந்து அல்லாஹ்வுடைய வாக்குகள் கட்டுப்பட்டு வாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது என்ன சத்தியத்தை கொண்டு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப உங்களுக்கு எந்த ஒரு ஆத்தும் உதவி செய்ய முடியாது. நீங்க இந்த உலக வழி விட்டுட்டு வந்துடாதீங்க. வந்துட்டா உங்களுக்கு எந்த உதவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் என்ன சொல்ற, எந்த ஒரு பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்காக எந்த பதிவீடும் பெற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. அறியும் பாவம் செய்த அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், பாவம் செய்த அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் முடிச்சுட்டான். இதான் கவனிக்கணும். இந்த ஆயத்தை வச்சு பாருங்க. இந்த ஆயத்து எத்தனைண்டா 2வது அத்தியாயத்துல 48வது ஆயத்து. அடுத்தது பாருங்க, 5வது அத்தியாயத்துல 37வது ஆயத்து. அவர்கள் நெருப்பை விட்டு வெளியேறிவிட நாடுவார்கள், ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேறுகின்றவர்களாக இல்லை, அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நெருப்பை விட்டு வெளியாக நினைப்பாக, வெளியாக முடியாது. அந்த நரக நெருப்பு தான் நிலையான வாழ்க்கை, நிலையான வேதனை அங்கேதான் சொல்லி முடிக்கிறான். திரும்ப அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, யாரு நரக நெருப்புல இருந்து எப்படியாவது வெளியாகணும்னு போராடிக்கிட்டு அல்லாட்ட வந்து அவங்க பேசுறாங்க, கெஞ்சுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், என் முன்னே இந்த அத்தியாயம் வந்து 50, அத்தியாயம் 50 ஆயத்து 28. இந்த ஆயத்தையும் பாருங்க. என் முன்னையில் நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்னை எப்படியாவது விட்டுன்னு சொல்லுவோம்ல, வாக்குவாதம் செய்யாத போ, அவ்வளவுதான். சும்மா வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு நிக்காத, கெஞ்சிக்கிட்டே நிக்காத போ, வாக்குவாதம் செய்யாத கெஞ்சாதன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மனுஷன் வந்து சொன்னா, என்னை விட்டுருங்களே, செய்யுங்களே, தாங்களே கெஞ்சிக்கிட்டே நிப்ப, நீ என்ன சும்மா வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே தான் அல்லாஹ் என்ன சொல்றான், என் முன்னணியில் நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள், எச்சரிக்கையை முன்னரையே விடுத்து இருக்கின்றேன் என்றும் கூறுவான். எச்சரிக்கை முன்னே விடுத்திருக்கேன் என்று கூறுவான். அது மேல படிச்ச பாருங்க. நீங்க பொய்யான கற்பனை செஞ்சு ஒரு ஆத்மா மற்ற ஒரு ஆத்மாவுக்கு உதவி செய்யும், நபிமாரு உதவி செய்வாங்க, நம்மளோட நரக நெருப்புலேருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போவாங்க, நரக நெருப்புலேருந்து வெளியாக்குவாங்க அப்படின்னு பொய்யான கற்பனை போகாதீங்க. இங்கேயே அஞ்சு, இங்கேயே நன்மையை பெற்று, இங்கே அல்லாஹ்வுக்கு பொருத்தமா வாழ்ந்து நீங்க வரும்போது தான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும். இல்ல அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு மாறு செஞ்சு இந்த உலக சுகத்திலையும் இந்த உலக இச்சையிலையும் உலக ஆசையிலையும் வாழ்ந்துட்டு வந்தேன்டா, எந்த ஆத்மாவும் என்கிட்ட வந்து உங்களுக்காக பரிந்துரை செய்தாலும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு, எந்த பதிவிடும் பெற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது, என்னுடைய சொல்லும் மாற்றப்படுவதில்லைன்னு அல்லாஹ் சொல்றேன். இப்ப பாருங்க, என் முன்னையில் நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள், எச்சரிக்கை முன்னே விடுத்து இருக்கின்றேன் என்றும் கூறுவான். எச்சரிக்கை என்ன அப்படின்னா, சத்தியத்தை கொண்டே அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க இந்த உலகத்துல
அல்லாஹ்வுடைய வாக்குறுதிப்படி வாழ்ந்தா தான் உங்களுக்கு சொர்க்கம், இல்லாட்டி உங்கள காப்பாற்றப்பட மாட்டாதுங்க அப்படிங்கிறக்காண்டி எல்லாம் சொல்லிட்டு, அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, சொல்லு. அதே 50வது அத்தியாயத்துல 29வது ஆயத்து, சொல்லு என்னிடத்தில் மாற்றப்படுவது இல்லை. நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் சொன்னதுதான். என் முன்னே நிக்காதீங்க, முன்னே எச்சரிக்கை விட்டுட்டேன். நான் என்ன பண்ணுவேன், என்ன நரகம், நரகத்துல என்னென்ன வேதனை இருக்கு, என்னென்ன வேதனை கொடுக்கப்படும், என்னென்ன கஷ்டங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாம் சொல்றான். தாராள காட்சி ஊற்றப்படும், முகத்தை மூடப்படும், சீலையை தான் கொடுக்கப்படும், சுடுதண்ணீர் தலைக்கு மூற்றப்படும், ஈயத்தால் காய்ச்சி தான் தண்ணி கொடுக்கப்படும், குடலெல்லாம் உருகி துண்டு துண்டாக ஆகிவிடும். நீங்க பயந்துக்கங்க, அஞ்சிக்கங்க, அப்படி நரக வேதனை இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த நரக வேதனை பத்தி நான் அணுவா ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வாரேன். இத கவனிச்சு பயந்து என்னுடைய வாக்குறுதி கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு வாங்க. நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த நரக வேதனை தான். நான் குர்ஆன்ல எத்தனை இடத்துல உங்களுக்கு என்னென்ன வேதனை இருக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கணும். இந்த வேதனை தான் உங்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். திரும்ப 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 சத்தியத்தை கூட சொல்றேன். காற்று மேல சத்தியம், மலை மேல சத்தியம், வானத்து மேல சத்தியம், பூமி மேல சத்தியம், நிறைய சத்தியங்களை கொண்டு எதுக்கு நான் சொல்றேன்னு நீங்க நம்பி உள்ளச்சத்தோட பயந்து வாழ்ந்து வாங்க. உங்களுக்கு சொர்க்கத்தாரேன். நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காக எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த பதிவுடும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படாது, என்னுடைய சொல்லும் மாற்றப்படாது. அப்படிங்கிற ஊரை எல்லாம் சொல்லிக்கிட்டே வரான். இதை ஊரா நம்ம கவனிக்கணும். இப்ப இந்த ஆயத்தை ஊரா கவனிச்சு நம்ம எப்படி உள்ளச்சத்தோட வாழணும். இப்ப திரும்ப இந்த ஆயத்தை படிக்கிறேன் பாருங்க. 50வது அத்தியாயத்துல 28வது ஆயத்து. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க தவறை செஞ்சுவிட்டு என் முன்னாடி வந்து நிக்கும் போது, தவறை செஞ்சுவிட்டு இப்ப நரகவாசின்னு தெரிஞ்சு அல்லாஹ்ட்ட வாதாடும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? என் முன்னணியில் நிக்காதீர்கள். எப்படி அல்லாஹ் வெறுப்பாய் வாக்குவாதம் செய்யாதீர்கள். எச்சரிக்கை முன்னே விடுத்து இருக்கின்றேன் என்றும் கூறுவான். அந்த எச்சரிக்கை தான் என்னென்ன தண்டனைகள் உங்களுக்கு நல்லா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அந்த தண்டனை பயந்து வாழ்ந்துட்டா நீங்க காப்பாற்றப்படுவீர். இல்ல அந்த தண்டனைக்கு பயந்தும் நீங்க வாழாமே இந்த மாகியான உலகத்தை வாழ்ந்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றப்பட மாட்டா. என் முன்னாடி நிக்காதீங்க. அவ்வளவு உங்களுக்கு நான் வந்து சத்தியத்தை கொண்டு கெஞ்சி கெஞ்சி இவ்வளவு சொல்லி கேட்காம உலகத்திலே முழுகி வாழ்ந்துட்டு இப்ப வந்து என் முன்னாடி வந்து வாக்குவாதம் செய்யறீங்களா, என் முன்னே நிக்காதேன்னு நல்லா விரட்டுறான். அப்புறம் அல்லாஹ் என்ன சொன்னான் திரும்பவும் 50ல 29வது அத்தியாயத்துல, சொல்லு என்னிடத்தில் மாற்றப்படுவது இல்லை. நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல. நான் சொன்னதுதான் என் சொல்லு மாற்றப்படாது. நான் யாருக்கும் அநியாயம் செய்யல. நீங்க செய்த தவறுக்கு தான் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படுது. இது மாற்றப்படாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். இப்ப இந்த இதை ஊரை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம அல்லாஹ்வுக்கு உகப்பா வாழ முயற்சி செய்யணும். எந்த மனிதரையும் கொண்டு பார்க்கக்கூடாது. எந்த மனிதரையும் பார்த்தா நம்மள வாழ விட மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம போகணும். சக்கராத்தால கஷ்டப்படையில நம்ம உடைய குடும்பம் நம்மள வந்து காப்பாத்துதா? என்னென்ன வேதனை நடக்குது, என்னென்ன வேதனை நடக்குதுன்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியாது. அப்ப ஒவ்வொருத்தரும் மனித நத்தி வாழக்கூடாது. அல்லாஹ் நத்தி வாழணுங்கிற நம்பிக்கை வைக்கணும். அல்லாட்ட கேட்கணும். ஏன் அல்லாஹ் என்னுடைய குடும்பத்திலே அந்த இச்சையில அந்த பாசத்திலையும் வாழ்ற எங்களை அதை விட்டு நீக்கி எங்களை படைச்ச உன்னையே நத்தி வாழணும். உன்னுடைய ஆசையுடைய ஆர்வத்திலையும் உன்னுடைய வாக்குறுதியிலேயே நாங்க வாழணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கணும். அல்லாட்ட கேட்டாதான் நமக்கும் அல்லாஹ் கொடுப்பான். நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நான் குடும்பங்கிற பாசத்துல அந்த வலையில சிக்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு பொருத்தமா என்னை வாழவை. நீ பொருந்திய வாழ்க்கையில் நீ விரும்பிய வாழ்க்கையிலும் நீ பொருந்திக் கொள்ளும் வாழ்க்கையிலும் எங்களை வாழ வைப்பவனே அப்படின்னு அல்லாட்ட எந்த நேரமும் பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் மேல பாசத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த நல் உபதேசங்களையும் பிரியத்தையும் ஆசையும் கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அருள் புரிவான். இப்ப அடுத்த ஆயத்தை நம்ம பார்ப்போம். 30ல 58. திடமாக இந்த குர்ஆனில் மனிதருக்கு பலவிதமான உவமானங்களையும் நாம் கூறியிருக்கின்றோம். ஆயினும் நீர் எந்த ஒரு உவமானத்தை அவர்களிடம் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் எல்லோரும் வீண் பொய்யர்களே என்று அன்றி வேறில்லை என்று நிராகரிப்போர் நிச்சயமாக கூறுவார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? திரும்ப அதை படிக்கிறேன். 30ல
30வது அத்தியாயத்துல 58வது ஆயத்து, திடமாக இந்த குரானில் மனிதருக்கு பலவிதமான உபமானங்களை நாம் கூறியிருக்கின்றோம். ஆயினும் நீர் எந்த ஒரு உண்மையை அவர்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் எல்லோரும் வீண் பொய்யர்களே அன்றி வேறு இல்லை என்று நிராகரிப்போர் நிச்சயமாக கூறுவார்கள். ஆமா, இப்ப உண்மையான குரானை பத்தி உண்மையை சொல்லும்போது நிராகரிக்கிறாங்க. அவங்க பைத்தியம், குரானுக்குள்ளே வாழணுங்கிறாங்க, பைத்தியம் அப்படியே வாழ சொல்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா நிராகரிக்கிறாங்க. அல்ல இப்படித்தான் வாழணும்னு கண்டிஷன் போட்டிருக்கான். அப்படி வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் போய் அந்த நிராகரிப்பான மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது என்ன பண்றாங்க, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டுக்கதையை கட்டி அவங்க தப்பா இருக்காங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், நிராகரிக்க நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் எல்லாரும் வீண் பொய்யர்களே. ஏன்னா அவர்கள் பொய்ப்பிப்பார்கள். யார் உண்மையா வாழ்ந்து உண்மையை எடுத்து சொல்லும்போது அவர்களே இந்த உலக இச்சையில வாழ்ற அந்த மக்கள் பொய்ப்பிப்பார்கள். இது பொய் என்று வேற இல்லை என்றும் நிராகரிப்ப நிச்சயமாக கூறுவார்கள். சொல்றான பொய் அப்படின்னு நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள். அப்படிங்கிறத அல்லாஹ் அதே சொல்லிட்டு அதான் நடக்குது. உண்மையா வாழ்ந்துட்டு உண்மையா இருக்கணும், ஈமான் தக்குவாட இருக்கணும்டா எல்லாத்தையும் தியாகம் பண்ணித்தான் வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கு. இதை போய் நீங்களாம் அப்படி வாழுங்கம்மான்னு சொன்னா என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு சொல்றதும் பொய் அப்படின்னு பொய்ப்பிப்பவராகவும் அந்த உண்மையான உபதேசங்களை நிராகரிப்பவராகவும் இருக்கின்றார்கள். அதனால அவர் சொல்றாங்க, அல்லாஹ் லேசாக்கி தரட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாவுடைய நன்மையை பின்பற்றி வாழணும், உள்ளட்சத்தை பேணி வாழணும், அல்லாவுடைய நல் உபதேசங்களுக்கு அஞ்சி வாழணும். அஞ்சி வாழாம வந்துட்டா அங்கே எந்த ஒரு நன்மை இல்லை, நரகம்தான். அஞ்சி வாழ்ந்தவருக்கு சொர்க்கம், அஞ்சி வாழாதவருக்கு நரகம் அப்படிங்கிற அல்லாஹ் அழகான முறையில் சொல்லி காமிச்சிட்டான். அல்லாஹ் இந்த ஒவ்வொரு ஆயத்திலையும் சொல்லி காமிச்சிட்டு இந்த ஆயத்தை கூட கவனிச்சு இனி நம்ம எப்படி வாழணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பக்குவப்பட்டு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் அருள் புரிவானாக. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் நேர்வழியை காட்டி உள்ளட்சத்தை கொடுத்து அனைவருக்கும் நல்லவர்களே புரிஞ்சு நரக நெருப்பிலேருந்து பாதுகாத்து சுகன சோலைக்கு போகக்கூடிய மக்களா அருள் புரிய அல்லாவே போதுமானவை. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.